சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் மானிய கோரிக்கைக்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நடுநிலையான நம்மளுடைய சபாநாயகருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல என்னை இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் இன்றைக்கு நேர்மைக்கு இலக்கணமாகவும் நிமிர்ந்த நடையுடனும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை தன்னுடைய கர்ஜித்த குரலால் அடக்கி வைக்கக்கூடிய எங்களுடைய மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் பெண்களுக்கே எடுத்துக்காட்டாக அரசியலில் பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று முன்மாதிரியாக இருக்கக்கூடிய எங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கும் என்னை இங்கு மக்களின் குரலாக ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து என்னை அனுப்பி வைத்த எங்களுடைய குளச்சல் தொகுதி மக்களுக்கும் அதற்காக உழைத்த கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் மீதும் தமிழின் மீதும் மிகுந்த மரியாதை வைத்துக் கொண்ட காரணத்தால் தான் எடுத்த கொள்கையில் உறுதியாக நின்று தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாட வேண்டும் என்ற பள்ளிகளில் ஆயாலும் சரி, அரசு நிகழ்ச்சிகள் ஆயாலும் சரி, பாட வேண்டும் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து இன்றைக்கு கோட்டையில் கம்பீரமாக கொடியை ஏற்றி மக்களின் மனதில் வலம் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தந்து கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுத்த எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜரனுடைய ஆட்சியை இன்று அதே போன்ற ஒரு ஆட்சியை இன்று காங்கிரஸ் கட்சியின் கடைகோடி தொண்டர்கள் அனைவரும் விரும்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஸ்பார்க்காக எங்களுக்கு தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெளியிட்ட பட்ஜெட் என்பது அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பட்ஜெட் ஆகும். இது ஏழை எளியவருக்கான ஒரு பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை புரட்டி பார்க்கும் பொழுது இந்த நிதி நெருக்கடியிலும் மக்களுக்கு வாக்கு கொடுத்தபடி விவசாய கடன் தள்ளுபடி ஆகட்டும், தாய்மாமன் தங்க மோதிரம் சீராகட்டும், சூப்பர் கிளாஸ் ரூம் திட்டமாகட்டும், 200 யூனிட் கரண்ட் தள்ளுபடி ஆகட்டும், வேலைவாய்ப்பு ஆகட்டும், மதுபான கடைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது ஆகட்டும், சிங்கப்பெண் திட்டமாகட்டும், தொழில் முதலீட்டாகட்டும், பெருந்தலைவரனுடைய பேரில் காலை உணவு திட்டமாகட்டும், விரிவுபடுத்தப்பட்ட காலை உணவு திட்டம், வெற்றி வீடு திட்டமாகட்டும், இலவச மற்றும் சூப்பர் கேம்பஸ் திட்டம் போன்ற நிறைய திட்டங்களை இன்று அறிவித்துள்ளார்கள். இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் மக்கள் மேல் நலன் சார்ந்து அறிவித்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியாகும். குளச்சல் தொகுதி மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்தியில் ஆழ்கின்ற பாஜக தலைமையிலான மோடி அரசாங்கத்திடமிருந்து தமிழகத்துக்கு வரவேண்டிய நிதிகளை பெற்று தருவதற்கு காங்கிரஸ் கட்சி என்றும் உங்களுடன் உறுதியாக இருக்கும் என்பதை இந்த அவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இருமொழி கொள்கையை பாதுகாப்பதிலும் காங்கிரஸ் கட்சி என்றும் உங்களுடன் துணையாக இருப்பதும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராமப்புற ஏழை மக்கள், ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவர்களின் உயர்கல்வி கனவுகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக மக்களின் உணர்வுகளையும் தமிழ்நாட்டு அரசின் நிலைப்பாட்டையும் காங்கிரஸ் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது. அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் போன்ற தேர்வுகள் வருவதற்கு காங்கிரஸ் கட்சி காரணமாக இருந்தது என்று நேற்றைய சட்டசபையில் அதிமுகவை சார்ந்த குழு தலைவர் பேசினார்கள். காங்கிரஸ் கொண்டு வந்த 100 நாள் திட்டம் போன்றவை பாஜக அரசு நிறுத்த துணிகிறது.
காங்கிரஸ் கட்சியின் எத்தனையோ திட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பாஜக அரசு நீட் தேர்வை ஏன் ரத்து செய்ய முடியவில்லை? அதே போன்று அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பாஜகவின் உதயா மின் திட்டம் போன்றவற்றை கொண்டு வந்ததில் அதிமுக பாஜகவை ஆதரித்தது என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகும். இது உலகே அறியும். இந்திய காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையிலும் நீட் திட்டத்தை ரத்து செய்வது குறித்து வலியுறுத்துகிறது. காங்கிரஸ் கொண்டு வந்த அனைத்து திட்டத்தையுமே பாஜக மாற்ற துணிகிற பொழுது ஏன் இதை மாற்ற துணியவில்லை என்பதை இந்த அவையில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று மத்திய உணவு திட்டம் மூலம் கல்வியை அனைவருக்கும் எடுத்து செல்ல வேண்டும், எளிமையான மக்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடக்க பள்ளிகளையும் 10 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளியையும் கொண்டு வந்தார். இன்று பல்வேறு துறைகளில் பெரிய பெரிய பதவிகளில் வைக்கக்கூடியவர்கள் அன்று காமராஜரின் மத்திய உணவு திட்டத்தினால் வந்தவர்கள் என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை என்பதை மாணித்தரமாக கூற விரும்பப்படுகிறேன். அதே போன்று தமிழகம் இன்று கண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் காரணமாக வித்திட்டவர் நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதையும் இந்த அவையில் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போன்று ஒவ்வொரு 3 மைல் தொலைவிலும் நடுநிலை பள்ளியும் 5 மைல் தொலைவிற்கு ஒரு உயர்நிலை பள்ளியும் அவர் கட்டினார். இந்த மக்கள் மத்தியில் என்றும் இடம்பெற்று இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை காலை உணவு திட்டத்திற்கு வைத்தது உண்மையிலே சால சிறந்தது. தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்திற்கு பெயர் சூட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய அரசாங்கத்தால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நடத்தப்படக்கூடிய ஐஆர்இஎல் நிறுவனம் குளச்சல் தொகுதியில் மணவாளக்குறிச்சி ஊரில் உள்ளது. இங்கு கடற்கரை மணலில் இருந்து எடுக்கக்கூடிய சிர்கேனியம் போன்ற கனிம வளங்களை பிரித்தெடுக்கும் பொழுது மக்களுக்கு கேன்சர், அந்த ரைஸ்னால கேன்சர் வருகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கேன்சர் நோயாளி எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் எஸ்பெஷலி குளச்சல் தொகுதியிலும் பழக்கத்தில் இருக்க கிளியூர் தொகுதியிலும் இருக்கிறார்கள். 10/6/2026 அன்று ஓர் ஆண்டுக்கு CRZ மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் நிலங்களை கைப்படுத்த உள்ள அனுமதியை பெறுவதற்கு ஒரு ஆண்டு அனுமதி நாம் கொடுத்துள்ளோம், நீடித்துள்ளது. எனவே இதை செய்தித்தாளின் மூலம் நாங்கள் அறிந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கும் அமைச்சர் கவனத்துக்கும் நாங்கள் எடுத்து சென்றோம். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை உத்தரவாக வாய்மொழி உத்தரவும் அமைச்சர்களிடம் கொடுத்தார்கள். இமிடியேட்டா அதை ஸ்டாப் பண்ணணும். மக்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால் எங்களுக்கு அதை எழுத்தாணையாக உடனே கொடுக்க வேண்டும் என்று மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தை நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன். அதே போல இது ஒரு அதே மாதிரி இந்த ஐஆர்இஎல் நச்சு ஆலையால் ஒவ்வொரு வீட்டிலும் நான் நேரமே சொன்னது போல ஒவ்வொரு வீட்டிலுமே கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதே கேன்சர் பேஷண்ட் இருக்க மட்டும் இல்லாம இந்த ஐஆர்இஎல் நிறுவனத்தால் கடற்கரையானது முழுவதுமாக அழிந்து போய்விட்டது. எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிக்கு மேல் கடற்கரையானது கடல் அரிப்பால் உள்ளே சென்று விட்டது. மேலும் இங்கே இந்த ஐஆர்இஎல் திட்டம் இப்ப புதுசா என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா 1114 ஹெக்டேர் அளவுக்கு, அதாவது 2827 ஏக்கர் பரப்பளப்புக்கு 8 ரெவன்யூ வில்லேஜஸ்க்கு உள்ளால மண் எடுக்கலாம் அப்படின்ட்டு, அதாவது கொல்லங்கோடு AB, 7 தேசம் ABC, இணையம் புத்தந்துறை, மிடாலம் B, கீழ்மிடாலம் A போன்ற இடங்களில் உள்ள கடற்கரை மணலை பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு ஐஆர்இஎல் கொடுத்திருக்கு. இதை உடனடியாக இந்த அரசு தடை செய்ய வேண்டும் என்று மக்களின் கருத்தாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல 13/8/2026 அன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவில் தமிழ்நாட்டில் உரிமையான கனிம வள நிலங்களை கையகப்படுத்துவது, கனிம வளங்களுக்கு வரி வசூல் செய்வது போன்ற இரண்டையுமே ஒன்றிய அரசை நேரடியாக செய்யும் என்ற MMDR சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது.
இதனால் மாநிலங்களின் வரி வருவாயை இழக்க வேண்டி வரும். நிலங்களுக்கான மாநில அரசின் உரிமைகளையும் இழக்க நேரிடும். எனவே கொடுத்த அனுமதியை ரத்து செய்ய இந்த மாமன்றம் வழியாக தமிழக அரசு கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு துறைமுக நகரமாகும். பண்டைய காலத்தில் எந்த சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தெளிவாக தெரியும் குளச்சலுடைய துறைமுகத்தை பற்றி விரிவாகவே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குளச்சல் துறைமுகம் குளச்சல் துறைமுகமானது ஏவிஎம் கால்வாய் வந்துட்டு அந்த துறைமுகம் வளர்ச்சியில் மிகுந்த பங்கை வகித்தது. ஒரு காலத்தில் தென் திருவிதாங்கூரின் வணிகம், போக்குவரத்து மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தின் உயர் நாடியாக இருந்தது இந்த ஏவிஎம் சேனல். இன்று பராமரிப்பின்றி பொலிவிழந்து காணப்படுகிறது. இந்த கால்வாயை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த குமரி மாவட்ட மக்களின் கோரிக்கையாகும். குளச்சல் பகுதியை ஒட்டி செல்லும் அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவர்மா கால்வாய், அதாவது சுருக்கமாக ஏவிஎம் கால்வாய் என்று அழைக்கப்படுகிறது. திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நீர்வழியானது தென் கேரளா மற்றும் இன்றைய கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளை இணைத்த ஒரு முக்கிய உள்நாட்டு போக்குவரத்து பாதையாக, பண்பாடு பரிமாற்றத்தை இணைந்த உயர் நாடியாக இருந்தது. மன்னர் உத்தர திருநாள் மார்த்தாண்டவர்மாவின் பெயரும் அன்றைய இங்கிலாந்து ராணி விக்டோரியாவின் பெயரும் இணைந்ததுதான் இந்த அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவர்மா கால்வாயாக பெயர் சூட்டப்பட்டது. ஒரு காலத்தில் சாலைகள் குறுக்கலாக இருந்த நிலையில் தேங்காய், அரிசி, மசாலா பொருட்கள், பனை மற்றும் மரப்பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை இந்த கால்வாய் வழியாக படகுகளில் குளச்சல் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். மீனவர்களின் வாழ்வாதார விவசாய நிலங்களின் நீர் ஆதாரமாக இந்த கால்வாய் இருந்தது. சாலை போக்குவரத்து வளர்ந்த பிறகு இந்த கால்வாயின் பயன்பாடு குறைய தொடங்கிவிட்டது. தொடர்ந்து தூர்வாரப்படாமையால் ஆக்கிரமிப்புகளும் நிறைய இருக்கிறது. கழிவு நீர் இங்கே கலக்கப்பட்டு பராமரிப்பு இன்மையின் காரணமாக அதன் பழைய பொலிவு இழந்து விட்டது. நம்மள அனுப்புனதே இது சொல்றதுக்காக தான் சார், இல்லைன்னா இப்ப ஊருக்கு போக முடியாது. அதே போன்று மேலும் 2004 டிசம்பரில் சுனாமிக்கு பிறகு, ஏன்னா இது முக்கியமான ஒரு இஷ்யூ, 2004 டிசம்பரில் ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு இந்த கால்வாய் மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட ஒரு கொடூரமான ஒரு கால்வாயாக மாறிவிட்டது. பல உயிர்களையும் இந்த கால்வாய் வாங்கியுள்ளது. எனவே இந்த கால்வாயை மீட்டெடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மழைநீர் வடிகால் மேம்பாடு, பாரம்பரிய சின்னம் பாதுகாப்பு போன்ற உள்ளூர் சுற்றுலா வளர்ச்சி போன்ற பல நன்மைகளை இதனால் கிடைக்கும். ஆக்கிரமிப்புகளை அகற்ற மிகப்பெரிய ஒரு சவாலாகும் என்பது மறக்கப்படுவதற்கில்லை. ஆனால் இதை குளச்சல் முதல் மண்டைக்காடு வரை இருக்கும் ஏவிஎம் கால்வாய் வரையாவது இதை தூர்வாரி செய்ய வேண்டும். 2 பக்கங்களிலும் பனைமரங்களை நட்டு நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு ஒரு சொன்னதை போல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி ஒரு விஷயமாகும். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னது முக்கியமான பிரச்சனையாக உள்ளது. கைது செய்யப்படுவது மற்றும் துன்பப்படுத்தப்படுவதற்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் என்பது கடலை நம்பி வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்களின் மாவட்டமாகும். குறிப்பாக குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் மீன்பிடி தொழிலையும் கடல் சார்ந்த வாழ்வாதாரத்தை நம்பியே வாழ்கிறார்கள். எனவே இப்பகுதி மட்டுமல்ல, கிள்ளியூர் தொகுதியில் உள்ள மக்களும் கன்னியாகுமரி தொகுதியில் உள்ள மக்களையும் நாகர்கோல சில கடற்கரை கிராமங்கள் வருகிறது. இவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அவசர கால மீட்பு பணியாக கடலில் காணாமல் போகும் மீனவர்களுக்கென்று தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக ஒரு விரிவான மீட்பு அமைப்பு அங்கு இல்லை என்பது உண்மையிலேயே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாகும். எனவே உடனடியாக ஒரு கடல் ஆம்புலன்ஸ் வித் டாக்டர்ஸும் செவிலியர்களுடைய எல்லாமே சேர்ந்து ஒரு கடல் ஆம்புலன்ஸ் அமைத்தால் மக்களினுடைய திடீர்னு ஏற்படக்கூடிய நேச்சுரல் கெலாமிட்டிஸ்கெல்லாம் இமிடியேட்டா அவங்கள போய் ரெஸ்கியூ பண்றதுக்கும் இது பயன்படும் என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே
மக்களின் வாழ்வாதாரத்தையும் உயிரையும் காப்பாற்றுவதற்காக ஒரு கடல் ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக குளச்சலை மையப்பகுதியாக கொண்டு வேண்டும் என்பது மக்களுடைய கருத்தாக உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் இந்த அரசு படிப்படியாக நிறைவேற்றும் என்ற முழு நம்பிக்கையும் மக்களிடமும் எங்களிடம் உள்ளது. அதே நேரத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை அரசு வன்மையாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். மிகப்பெரிய சவாலாகவே இன்று உள்ளது என்பது மறுக்கப்படுவதற்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு சின்ன சின்ன குழந்தைகளாகட்டும் பெண்களை ரொம்ப வல்கராக பேசிக் கொண்டிருப்பது பெண்ணாக மிகவும் வருந்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறோம். ஏன்னா பெண்களை வைத்திருக்கிற தாய்மார்கள் எங்களுக்கெல்லாம் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எனவே அரசு இதை உடனடியாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை வண்டல் மண் எடுக்க இன்று பொதுமக்களுக்கு அனுமதி அளித்திருப்பது அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பயனுள்ள நடவடிக்கையாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு இது நேஷனல் ஹைவேஸோட இருந்தாலும் நான் இதை சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். NH47 வந்துட்டு வில்லுக்குறியிலிருந்து எங்களுடைய தொகுதியில தக்கல வர ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு. எனவே தேசிய நெடுஞ்சாலை துறையில் நாம் கண்டிப்பாக பேசி அதற்கான ஃபண்டை வாங்கி தந்து எங்களுடைய ரோடை சரி செய்ய வேண்டும் என்பது இதன் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் தான் ஆச்சு சார். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குமரி மாவட்டம் என்பது இயற்கை வளங்களை நிறைந்த ஒரு மாவட்டமாகும். நீர்நிலைகளை செழித்து விளங்கும் இந்த தமிழ்நாட்டின் மிக அழகான மாவட்டங்களில் ஒன்றாகும் எங்களுடைய குமரி மாவட்டம். ஏராளமான குளங்களாகட்டும், மலைகளாகட்டும், கடல்களாகட்டும், கால்வாயாகட்டும் போன்ற அனைத்துமே நிறைந்த ஒரு மாவட்டம். ஆனால் இங்கு மிகுந்த வருத்தத்துடன் கூறுகிறேன் என்றால், எனது குளச்சல் தொகுதிக்கு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட நுள்ளிவளை, கப்பியறை, கடியப்பட்டணம், ஆளூர் போன்ற பல கிராமங்களில் பல பகுதிகளில் கடுமையான இவ்வளவு தண்ணீர் இருந்தும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. ஏன்னா நிறைய டீசல்ட் பண்ணாம விட்டதுனால எல்லாம் சில பகுதிகளில் 5 நாட்களுக்கு ஒரு தடவை தான் தண்ணீர் குடித்தண்ணீர் கிடைக்கிறது. எனவே நீர்வளம் நிறைந்த மாவட்டத்தில் வாழும் மக்களுக்கு இத்தகைய சூழ்நிலை ஏற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக வற்றாத ஜீவநதியாக விளங்கும் எங்களுடைய கன்னியாகுமரியின் தாமிரபரணி ஆறும், கோதையாறும், வள்ளியாறும், பரளியாறு போன்ற ஆற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் குளச்சல் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு என்று கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீர் மேலாண்மை பற்றி பேசும் பொழுது பெருந்தலைவர் காமராஜர் பற்றி நாம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஏராளமான அணைகளும் குளங்களும் நிறுவப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த குளங்கள் ஆனது கிட்டத்தட்ட எங்களுடைய 2100 குளங்களுக்கு மேல் உள்ளது. அது ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இந்த குளங்கள் எப்படி அன்னைக்கு நடப்பப்பட்டிருந்தா, ஒரு குளம் நிறைந்து அடுத்த குளத்துக்கு அந்த தண்ணி மறுகால் வாய்ந்து போய் அப்படியாகத்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து அப்படி மாறி மாறி போயிட்டு அவ்வளவு. ஆனா இன்றைக்கு இந்த குளங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடமே அடப்பு ஏற்பட்டு நிறைய குளங்கள் மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரர்களால. எனவே இந்த பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த இந்த திட்டங்களை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டியதும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமையாகும். எனவே அனைத்து குளங்களையும் இணைக்க வேண்டும் என்பது கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். இதை நிறைவேற்றும்படியாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாரியாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்ற இந்த குளங்களை மீட்கப்பட்டால் நிலத்தடி நீர் வளமானது பாதுகாப்பதுடன் எதிர்கால தலைமுறைகளுக்கு நீர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இல்லை என்றால் நாளை நம்ம என்ன சொல்லுவோம்னா, வரலாற்றுல படிக்க குளங்கள் இருந்தது, ஆறுகள் இருந்தது என்றுதான் வாசிப்போமே ஒழிய குளங்களை மாறுகளை மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு காணாமல் போய்விடும் என்பது என்னுடைய கருத்தாகும். எனவே இதை பாதுகாக்க வேண்டும். குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களையும் தூர்வாரி அதை சிறப்பு நிதியை அரசு ஒதுக்க வேண்டும். அதே சமயம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கி இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க நிரந்தர திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும்
பேச்சிப்பாறை அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை திறந்து விடப்பட்டாலும் கடைக்கோடி விவசாயிகளுக்கு பாசன நீர் முழுமையாக சென்றடைவதில்லை. இதற்கு முக்கிய காரணம் கால்வாய்கள் முழுமையாக தூர்வாரப்படாமல் இருப்பதும். பல இடங்களில் கால்வாய்கள் கரைகள் சேதமடைந்துள்ளன. எனவே கால்வாய்களை உடனடியாக தூர்வாரி சீரமைப்பதுடன் உடைந்த கரைகளை பழுது பார்க்க வேண்டும் என்றும் அணையில் இருந்து திறந்துவிடக்கூடிய நீர்ப்பாசனமானது அனைத்து விவசாய நிலங்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்று இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முல்லை பெரியார் விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை அரசு தொடர்ந்து உறுதியாக பாதுகாத்து வருகிறது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் நீண்ட நாள் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான எங்களுடைய நெய்யார் இடதுகரை கால்வாயில் தண்ணீரை திறந்துவிடும் பிரச்சனையிலும் கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கிள்ளியூர் தொகுதியில் மிகவும் மோசமான, அதாவது எரமந்துறை நீரோடி முதல் எரமந்துறை வளர்ந்த ரோடு வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கிறது. அந்த ரோடை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்று கழிந்த ஆட்சியில் 10 லட்சம் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க, அதை ஆய்வு செய்வதற்காக. அதுவும் மக்கள் அந்த ரோடு துண்டாகப்பட்டு மக்கள் நடமாடவும் டிராவல் பண்ண முடியாமல் இருக்கிறது. அதை உடனடியாக இந்த அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நீரோடித்துறை முதல் ஆரோக்கியபுரம் வரை, அது தப்பு நடந்துட்டு நீரோடித்துறை முதல் ஆரோக்கியபுரம் வரை உள்ள கடற்கரை கிராமங்களை இணைக்கக்கூடிய, அதாவது 42 கடற்கரை கிராமங்களை இணைக்கக்கூடிய கடற்கரை சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். 20 நிமிடம் முடிந்து விட்டது. இல்ல சார், முடிச்சிடுவாரு. எனவே அடுத்த மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார் அழைக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே நன்றி சொல்லி முடிச்சிருங்க. தொகுதி பாருங்க, உங்க தொகுதியை தாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுக்குமான எல்லா பிரச்சனையும் பேச நான் அனுமதித்து விட்டேன். இன்னும் இல்ல, எல்லாம் அவை குறிப்பில் ஏற்றும்படியா எழுதி கொடுத்துருங்க. அவை குறிப்பில் நான் கொண்டு போய் சேர்த்துறேன். எல்லாம் அவை குறிப்பில் சேர்த்துடலாம். நன்றி சொல்லி முடிங்க. நன்றி அவர்களே. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுடைய குமரி மாவட்டம் மலை மிகுந்த ஒரு மாவட்டம். என்னோட தொகுதியாக இருந்தாலும் சரி, எந்த கிள்ளியூர் தொகுதியாக இருந்தாலும் சரி, எல்லாமே சொல்றேன். அந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பஸ் இருக்கு. எங்களுடைய பஸ் ஓவர் 6 கிலோமீட்டர்ஸ் 8 உள்ளால எல்லாம் பஸ் பேருந்துகள் எல்லாம் போகாம இருக்கிறது. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், பெரிய இங்க இப்போ உள்ள பஸ் 12 ஃபீட்டுக்குள்ள பஸ். எங்களுக்கு குமரி மாவட்டத்திற்காக மட்டுமே 8 ஃபீட் உள்ள பஸ்ஸை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கடைக்கோடியில் உள்ள ஏழை மக்களுக்கும் இந்த பேருந்தானது சென்று அடைவதற்காக இதை எளிமை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இன்றைக்கு மிக சிறப்பாக திண்டுக்கல் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள கூடைப்பந்து மைதானமானது மாநில மண்டல அளவிலான பல போட்டிகளை நடைபெற்று வருகிறது மைதானமாகும். கடந்த 2021 அரசு கடித எண் 4212 எண் 2/2021 1/29/10/2021 விளையாட்டு மேம்பாட்டு ஆணை முதன்மை செயலாளரிடம் குறிப்பானை கோரியதாக அரசு துணை செயலாளர் அவர்கள் தெரிவித்தார்கள். நீங்க கன்னியாகுமரியில இப்ப திண்டுக்கல் வந்தீங்க, 1000 விளக்கு வந்துட போறீங்க. முடிச்சிருங்க. நன்றி. எனவே அங்கு பார்வையாளர் கூடம் அமைத்து மைதானத்தை மேம்படுத்தி கிராமப்புறத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு கூடை பந்தாட்டத்தை ஊக்குவிக்கும் விதமாக அமையும். எனவே மேற்கண்ட கோரிக்கையை பரிசீலித்து தருமாறு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக சமூக நீதி, மதசார்பின்மை, கூட்டாட்சி தத்துவத்தை மற்றும் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்கும் இந்த அரசின் அனைத்து நியாயமான முயற்சிகளுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்பது காங்கிரஸ் கட்சியின் ஒவ்வொரு தொண்டர்களின் கனவு. அதே போன்ற ஒரு ஆட்சியை நடந்து கொண்டிருக்க இன்றைய தமிழக அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு சிவகுமார் அவர்கள் சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. சொல்லுங்க. ஒரு கிளாரிபிகேஷன். மாண்புமிகு உறுப்பினர் பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நீட்டு கொண்டு வந்தான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. என்ன யாரும் இது வரைக்கும் 2 கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, முடிச்சிடுறேங்க. அதுக்கு அப்புறம் பாஜக கட்சி வந்த உடனே நாங்க கொண்டாந்ததை அவங்க நினைச்சிருந்தா மாத்திருக்கலாமே அப்படின்னாங்க. ஏன் மாத்தலன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அந்த சுப்ரீம் கோர்ட் நீட்டுக்கு ஆதரவா யாரு பேசினாங்கன்றத
அதாவது கண்ணியம் கருதி நான் அதை சொல்றதில்ல, அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த தகவலை சபைக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுகின்றேன். மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள். தெளிவாக நாங்கள் சொன்னது என்னன்னா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை எந்தெந்த மாநிலத்திற்கு தேவையோ அந்தந்த மாநிலத்திற்கு இதை கொண்டு வரலாம் என்றுதான் சொன்னமே ஒழிய, அதே போன்று இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டத்தையும் பில் திருத்தம் என்ற பெயரில் அனைத்து சட்டத்தையும் திருத்திக் கொண்டிருக்கிறது மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு என்பதை இந்த அளவில் நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். மக்களுக்கு தேவையான எந்த திட்டங்களையும் பாஜகவால் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் மக்களுக்கு எது தேவையோ நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தோம். அனைத்து திட்டங்களையும் திருத்திக் கொண்டிருக்கப்படுது. மாணவர்களுக்கான இந்த திட்டத்தை திருத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சிவகுமார் அவர்கள். போதும் போதும் போதும், நிறைய வாங்க. சிவகுமார் பேசலாம். நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவரே வணக்கம். திருப்பி வருது உங்களுக்கு.